நான் யாழ்ப்பாணத்துல வந்து இன்னொரு கட்சி கொடியை அகற்றிட்டு தாவேகா கொடியை ஏத்துறாங்க. எல்லாம் ஃபிஷர்மேன் வந்து நான் வந்து ஓட்டு போடுவேன், என் குழந்தைங்களும் ஓட்டு போடுவாங்க, எல்லாரும் விஜய்க்கு தான் ப்ரிஃபர் பண்றாங்கன்ட்டு அவர்கள் தங்களை இந்தியர்களாகவே தமிழ்நாட்டில் வாழ்பவர்களாக நினைச்சிட்டு பேசுறாங்க. உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு தாய்மண் தமிழ்மண் தமிழ்நாடு தான். முன்பு இல்லாததை விட இன்னைக்கு வந்து உலகத்தமிழர் அளவிற்கும் ஒரு அரசியல் தேவைப்படுது. அது மலேசியாவாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், இல்லை ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் உலகத்தமிழர்களை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. உலகத்தமிழர் அரசியல் என்று ஒன்று உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை தாவேகா வந்து சாத்தியப்படுத்தும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? அதற்கான சமிக்ஞைகள் கிடைக்கிறது, ஆதரவு கிடைக்குது. The external affairs is always with the central union government. ஆனா அந்த யூனியன் கவர்மெண்ட்ல பல முறை அதிகாரத்தில் இருந்தது திமுக. அவர்களுக்கு தமிழக மீனவர்கள் குறித்த பிரச்சனை நன்கு தெரியும். பட் அவங்க சைட்ல இருந்து ஏதாவது எஃபர்ட் எடுக்கப்பட்டதா அந்த காலத்தில் டு கரெக்ட் திஸ், டு ரெக்டிஃபை திஸ்? என்னளவில் பார்க்கின்ற போது நான் சம்பந்தப்பட்டு முயற்சித்த வேலைகளில் அவை இடம்பெறவில்லை என சொல்லலாம். டியூரோகார்ட் ஸ்டீல் டோர்ஸ், உங்க வீட்டுக்கான சோல்ஜர். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா தமிழகத்தில் வெற்றி, திரு தலைவர் விஜய் அவர்கள் முதல்வர். இந்த 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 கொண்டாட்டம் இருக்குல்ல, இந்த மகிழ்ச்சி இருக்குல்ல, தமிழக எல்லைகளையெல்லாம் தாண்டி வந்து இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசப்படுது, மலேசியா நாடாளுமன்றத்திலையும் பேசப்படுது, கனடா நாடாளுமன்றத்திலையும் பேசப்படுது. எல்லாம் வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்காங்க. ஆனால் இலங்கை நாடாளுமன்றத்தில் ரொம்ப எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் என்னங்க கச்சத்தீவு யாழ்ப்பாணையும் சேர்த்துருங்க அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு டிவிகே ஆர் விஜய் அவர்களுடைய இம்பேக்ட் வந்து இட் இஸ் ஃபெல்ட் இன் ஸ்ரீலங்கா? நல்ல கேள்வி தான் நீங்கள் கேட்டது. அது இது எப்படி அப்படிங்கிறது ஒரு மேஜிக், ஒரு மாயை அப்படி மாதிரி கூட தெரியுது. என்ன நடந்திருக்கலாம், என்ன நடக்குது என்பது. இதற்கு முன்னதாகவும் சினிமா நட்சத்திரங்கள் தமிழ்நாட்டில் போட்டிகிட்டு இருக்காங்க. அது ஒரு கலாச்சாரமும் கூட. நாங்கள் பார்க்குறல இன்றைக்கு நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆங்கில கட்டுரை எழுதியிருக்கார். ஆங்கிலத்தில் சிங்கள நண்பர் ஒருத்தர் கட்டுரை எழுதியிருக்கார். ஓகே, இந்தியாவில் சினிமா வந்து எந்த விதத்திலும் அரசியலை விட்டுவிடவில்லை, சினிமா அரசியலை விட்டுவிட, அப்படிதான் தலைப்பு போட்டிருக்காரு. நான் நல்ல தலைப்புன்னு போட்டிருக்கிறேன். இது போல முன்னரும் கூட நடந்திருக்கு. ஆனால் அப்போதெல்லாம் அவர்கள் முதல்வராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அவர்கள் மீதான கவர்ச்சி என்பது இயற்கையானது. நட்சத்திரமாக இருந்தால் அது இது. இப்போ நீங்கள் சொன்னது கூட 2 உதாரணங்களுமே இவர் முதல்வராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் நடந்த கொண்டாட்டங்கள். ஆனால் முதல்வராக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்னதாகவே இவர் முதல்வராக்கப்பட வேண்டும் அல்லது இவர் வெற்றி பெற வேண்டும் என கொண்டாடுவது என்பது ஒரு புதிய அணுகுமுறையாக நடைமுறையாக பார்க்குறேன். நான் நினைக்கிறேன் இது ஒரு ஜென்சி காலகட்டம். நாங்கள் கடந்து வந்த காலகட்டங்களில் அப்படி இல்லாத ஜென்சி பரம்பரையினர் வேறு விதமாக சிந்திக்கிறார்கள். அது அவர்கள் எண்ணப்பாடுகள் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். அந்த வகையில் ஏதோ ஒரு விதத்தில் இனி நடக்க வேண்டிய அரசியலை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் உலகம் முழுதும் சிதறி வாழுகின்ற, பறந்து வாழுகின்ற தமிழர்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு குரலாக விஜய் என்கின்ற ஒரு நாமம் இன்று வந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அரசியல் என்பதை நாங்கள் வேறாக பார்க்க வேண்டும். நான் யாழ்ப்பாணத்தில் வந்து இன்னொரு கட்சி கொடியை அகற்றிட்டு தாவேகா கொடியை ஏத்துறாங்க. எல்லாம் ஃபிஷர்மேன் வந்து நான் வந்து ஓட்டு போடுவேன், என் குழந்தைங்களும் ஓட்டு போடுவாங்க, எல்லாரும் விஜய்க்கு தான் ப்ரிஃபர் பண்றாங்கன்ட்டு அவர்கள் தங்களை இந்தியர்களாகவே தமிழ்நாட்டில் வாழ்பவர்களாக நினைச்சிட்டு பேசுறாங்க. இந்த மனநிலை இருக்குல்ல, இது எப்படி இருக்குது? உண்மையிலேயே நீங்க வந்து இந்தியாவை தான் இல்ல தமிழ்நாட்டை தான் தாய்நாடுன்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாங்க இந்த நாடு என்பதை விட மண் என்கின்ற சொல்ல நான் அதில் பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு தாய்மண் தமிழ்மண் தமிழ்நாடு தான். அது யாரா இருந்தாலும், அது யாழ்ப்பாணமாக இருந்தாலும் என்ன, மலையமாக இருந்தாலும், மலேசியா இருந்தால் என்ன, ஏதோ ஒரு காலகட்டத்தில் இங்கு வேறுவிட்டவர்கள் தான் இன்று பறந்து விரிந்திருக்கிறார்கள். அதனால் தான் எங்கே சுற்றினாலும் உலகில் நாங்கள் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறோம். நானும் கூட அப்படித்தான். அதில் நாங்கள் தான் எங்களை சொல்லுவாங்க ரீசன் இந்தியன் ஒரிஜின்ஸ். கடைசியாக இந்தியாவை விட்டு போன தலைமுறையினர் தான் இலங்கையிலே மலையகத்தில் வாழ்கின்ற. எனவே அந்த தாய்ப்பாசம் என்பது கட்டாயமாக இருந்தே ஆகும்.
அதனால்தான் வேறு வேறு நாடுகளில் வாழ்கின்ற போதும் கூட தமிழகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் அவர்கள் அவதானித்தவர்களாக, அது திரைப்படமாக இருந்தால் என்ன, அரசியலாக இருந்தால் என்ன, வேற பண்பாட்டு அம்சங்களாக இருந்தாலும் என்ன கூட அதை பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். இங்கே நாங்கள் இன்றைக்கு நீங்கள் கேட்கிற கேள்வி, அதை கொடியேற்றுதல், நான் ஓட்டு போடுவேன்னு சொல்றது, பாராளுமன்றத்தில் வந்து அவரை யாழ்ப்பாணத்தையும் கொடுங்க கட்சி, இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் இதில் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல், ஒரு எல்லை கடந்த ஒரு லெவல். இது எப்படி நடப்பது என்பதுதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதான் சொன்னேன், அது ஜென்சி பரம்பரையின் சிந்தனை போக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் அப்படித்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது அந்த அவங்களோட சிந்தனை போக்கு அடுத்த அவர்களது முன்னைய தலைமுறைக்கோ அல்லது அடுத்த தலைமுறைக்கோ கடத்துகின்ற செல்வாக்கையும் அவர்கள் பெறுகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப என்ன ஏது காரணம் மாற்றம் வரணும் அப்படிங்கிறாங்க. என்ன மாற்றம் அப்படின்னா அதை பற்றி அவங்களுக்கு அதை பற்றி தெரியவே தெரியல, அல்லது கதைக்கிறாங்களோ இல்லை எங்களுக்கு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற அந்த மாற்றத்தின் குறியீடாக பார்க்கிறார்கள். இது ஏறக்குறைய நாங்கள் ஏற்கனவே அனுபவித்தது தான். கடந்த 2019க்கு முன்பதாக அல்லது 2024ஆம் ஆண்டுக்கு முன்பதாக 3 ஆசனங்களை கொண்டிருந்த அனுரகுமார் திசாநாயக்க என்கின்ற தற்போதைய ஜனாதிபதி ஒரே தேர்தலில் 159 ஆசனங்களை பெறுகின்ற இந்த அலையை பெறுகின்ற ஒருவரை அதனை ஒப்பிட்டு பார்க்க, அப்படி பார்க்கின்ற போது நான் வந்து இந்த தேர்தலுக்கு முன்பு உங்களுடைய பிரசிடென்டோட எலெக்ஷனை தான் நான் கம்பேர் பண்ணேன். பாருங்க, மாற்றம் என்பது மக்கள் நினைத்தாங்கன்னா டக்குன்னு வந்துடும். அதற்கு வந்து இலங்கை ஒரு உதாரணம். அப்படிதான் தமிழகத்துல தாவேகா பண்ணும் அப்படின்றத நான் சொன்னேன். இது வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால தான் நான் ஒட்டுமொத்த தலைமுறையும் பார்க்கிறேன். வேற நாடுகளையும் கூட பார்த்தால் இந்த தலைமுறையினர் சிந்திக்கின்ற விதம் என நாங்கள் எடுத்துக்கொண்டு இதில் எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பது ஒரு வடிவமைப்பு, அந்த ஸ்ட்ரக்சரை செய்ய வேண்டிய பொறுப்பும் நமக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். தமிழ்நாடு, அதற்கு முன்பு இலங்கை, அதற்கு முன்பு மலேசியா இதே ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம். பங்களாதேஷில் கூட அதுல தாக்கம் வந்துச்சு. பங்களாதேஷ் இது எல்லாமே ஒரு பார்க்க உலக அளவில் இருக்குது. அது இந்த தலைமுறை சிந்திக்கின்ற விதம் என்பதாக நாங்கள் உணர வேண்டியதா இருக்கு நினைக்கிறேன். ஓகே, நீங்க தொடக்கத்துல பேசும்போது சொன்னீங்க தலைவர் விஜய் அவர்களே ஒரு குளோபல் பினாமினா அப்படின்னு சொன்னீங்க. உலக மக்கள் இப்போ இதற்கு முன்பு அப்படி சொல்லப்பட்டவர் வந்து ஒரு குளோபல் பினாமினா அமங் த தமிழ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது மெதகு பிரபாகரனை தான் வந்து அப்படி ஒரு சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்ட்ரோட் பண்ணியிருக்காருன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன்? அது ஒவ்வொருவருக்கும் உள்ள மனசில் உள்ள விஷயங்களை மற்றவர் செய்யும் போது தன்னால் நினைக்கின்ற ஆனால் மற்றவரால் தன்னால் நினைக்கின்ற ஆனால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை மற்றவர் செய்யும் போது தானே அதில் களமிறங்குவதாக, தானே இயங்குவதாக உணர்கின்ற ஒரு மனநிலை ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் அப்படியான ஒன்றை அவர்கள் உணர்கிறார்கள் போல் இருக்கிறது. அது போராட்டமாக இருந்தால் என்ன, இந்த அரசியலாக இருந்தால் என்ன, சினிமாவாக இருந்தால் என்ன, எங்களை அவர் பிரதிபலிப்பு செய்கின்றார் என்கின்ற உணர்வை பெறுகின்ற போது நடக்குன்னு நினைக்கிறேன். விஜய் என்கிற நடிகரின் அந்த இயல்பு, எளிமை, அவரது நகைச்சுவை பாங்கு, அவரது வீரத்தை வெளிப்படுத்துகின்ற விதம், இவை அந்த கவர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கலாம். அதுவே அவர் அரசியலுக்கு வருகின்ற போது அரசியலிலும் அதனை எதிர்பார்த்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இதற்கு முன்பதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு இப்படியான இருந்திருக்கிறது. எனக்கு நன்கு ஞாபகம் 1987ஆம் ஆண்டு நினைக்கிறேன், அவர் இறந்த போது எங்கள் ஊரில், அதனால தான் அந்த ஜென்சியை நான் ஓரளவு ஏற்றுக்கொள்கிறேன். ஜென்சியை விட சின்ன அப்போதைய ஜென்சி 73, அப்போ 87 வரக்குள்ள ஒரு அந்த 13 வயது தானே. அந்த டைமில் எங்கள் நகரத்திலிருந்து, சிறு நகரத்திலிருந்து எங்கள் ஊருக்கு எம்ஜிஆர் படங்கள் எல்லாம் தூக்கி கொண்டு நாங்கள் அவரது அஞ்சலி கூட்டத்துக்காக ஊர்வலமாக சென்றது நான் சென்றது எனக்கு ஞாபகம் இருக்கு. அது அந்தந்த காலகட்டத்தின் ஒன்று. ஆனால் அப்போதைய மூத்தவர்கள் தான் அதை ஒழுங்கு செய்தார்கள். இன்றும் கூட மலையகத்திலே நாங்கள் வாழ்கின்ற நுவரெலியா மாவட்டம், மதுரை மாவட்ட பகுதியிலே எம்ஜிஆர் சிலை இருக்கிறது. அவங்க கிராமத்துக்குள் வைத்திருக்கிறார்கள். காந்தி சிலையும் கூட இருக்கிறது, எம்ஜிஆர் சிலை இருக்கிறது. எம்ஜிஆர் படங்கள் வீட்டிலே ஃப்ரேம் செய்யப்பட்டு வைக்கப்படும். அப்போ அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் படம் ஃப்ரேம்னா இந்த காலத்துல விஜய் படம் போன்ல அப்படி அப்படி புரிந்து கொள்வது தான் நான் நினைக்கிறேன். இது காலகட்டத்தில் அது ஒரு இப்போ பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலா தெரியலாம். அந்த காலகட்டத்துக்கு அது எக்ஸ்ட்ரீம் லெவல் தான். ஏன்னா ஒரு கடிதம் போட்டு இங்கிருந்து 30 நாள் கழிச்சு தான் அங்கே வரணும் என்ற நிலையில் ஒரு திரைப்படம் இன்றும் அங்கும் இங்கும் ஒரே தினத்தில் வெளிவராது. இங்கே வெளியாகி 100 நாள் ஓடிய பிறகுதான் இலங்கைக்கே வரும். அவ்வளவு தாமதாக வருகின்ற போதும் கூட எம்ஜிஆர் அவர்களுக்கான அந்த கவர்ச்சி இருந்தது போல இன்று அப்படி அல்ல. ஒரே நேரத்தில் இலங்கையிலும் இந்தியாவிலும் நேர மாற்றம் நடைபெற்ற ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஒரு அரை மணித்தியாலும் முன்ன அந்த டைம்ல இலங்கைக்கு இந்தியாவுக்கு முந்துக்கே இலங்கையில படம் வெளியாயிருச்சு ஒரு நாள். அதனால பிறகு டைமை மாற்றி போட்டாங்க. ஏன்னா படம் அறவர் அங்கே முன்னா போயிடுச்சு. அப்ப அந்த அளவு சமகாலத்தில் இயங்க தொடங்கிய தொழில்நுட்ப மாற்றமும் இதை இயல்பாக்கி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு முன்பு இல்லாததை விட இன்னைக்கு வந்து உலகத்தமிழர் அளவிற்கும் ஒரு அரசியல் தேவைப்படுது.
அது மலேசியாவாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், இல்லை ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் உலகத் தமிழர்களை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. உலகத் தமிழர் அரசியல் என்று ஒன்று உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை தாவேகா சாத்தியப்படுத்தும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? அதற்கான சமிக்ஞைகள் கிடைக்கிறது, ஆதரவு கிடைக்கிறது. பாருங்க, நான் இன்றைக்கு இந்த வாக்கெடுப்பு நடக்கிற நேரத்தில், சபாநாயகர் அறிவிக்கிற நேரத்தில், முதல்வர் அதற்கு ஏற்று உரையாற்றுகின்ற சந்தர்ப்பத்தில் நான் சட்டசபைக்குள்ளே இருக்கிறேன். அவரை சபாநாயகர் அவரை சந்திக்கிறேன், சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். இதுபோல பலரும் வரக்கூடும். இது உலகத்தமிழர், அயலகத்தமிழர் என்பதற்கு ஏற்கனவே ஒரு அமைச்சு துறை தமிழ்நாட்டிலே இருந்திருக்கிறது. அந்த துறைக்கான பொறுப்பாக நினைக்கிறேன் நீங்க கேட்கிற கேள்விக்கு. எனவே இதை கொண்டு அந்த கட்சியை கட்டமைத்துக் கொண்டு, ஆட்சியை இறுக்கமாக்கி கொண்டு, அந்த அயலக தமிழர் திருவிழா என்பது போன்ற ஜனவரியில் நடக்கின்ற அந்த விழாவை இன்னும் பரந்துபட்ட ரீதியில் திட்டமிட்டு ஒழுங்கமைக்கின்ற போது, நாங்கள் எதிர்பார்க்கின்ற அரசியல் என்பதையும் தாண்டிய ஒரு பண்பாட்டு மொழி சார்ந்த உறவு உலகளாவிய ரீதியில் ஏற்படும். அதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. இவற்றை செய்து வருகின்ற போது அது நடக்கவும் வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்கள் எதிர்பார்க்கும். அதோட எண்ட் ரிசல்ட் எப்படியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அது எப்படியானது இருக்கின்றோம், இப்போது சிதறி இருக்கின்ற ஏதோ இடத்தில் நாங்கள் தவறவிட்ட, அங்கெங்கெல்லாம் தவறவிட்டிருக்கக்கூடிய உறவுகள் இருக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறேன். நான் ஒரு உதாரணமாக அதை சொல்லுகிறேன். உதாரணம் அது பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இலங்கை மலையகத்தை சேர்ந்தவர். நான் எப்படி இலங்கை மலையகத்தை சேர்ந்த தமிழன் என்று வருகிற போது மிகச் சுருக்கமான ஒரு வரலாறு தான். 200 வருடங்களுக்கு முன்னர் எங்கள் தாத்தா பாட்டியின் அம்மா அப்பா இங்கிருந்து தென் தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு தேயிலை தோட்டங்களுக்கு போகிறார்கள். அவர்கள் 100-150 வருடங்கள் கழிந்த பின்னர் ஸ்ரீமா அம்மையாரும், இலங்கை பிரதமர் ஸ்ரீமா அம்மையாரும் இந்தியாவின் பிரதமராக இருந்த சாஸ்திரி அவர்கள் ஒப்பந்தம் செய்து இவர்களை திரும்பவும் இந்தியாவுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற போது திரும்பவும் ஒரு பகுதி அனுப்புகிறார்கள். அப்படி வந்த 5 லட்சம் பேர் இன்றும் தமிழ்நாட்டில் தாயகம் திரும்பிய தமிழர்கள் என்கின்ற ஒரு அடைச்சொல்லோடு வாழ்கிறார்கள். அப்ப நான் பார்க்கிறேன், அது ஒரு வகை. அதே போல ஈழத்தகதிகள் அல்லது தமிழ் அகதிகள் என்போர் தமிழ்நாடெங்கும் பறந்து வாழ்கிறார்கள். அதில் 2 பிரிவினர் இருக்கிறார்கள். அதாவது இலங்கை தமிழர்களாக, இலங்கை குடிகளாக, அகதிகளாக வந்து சேர்ந்தவர்கள். அந்த மத்திய மலை நாட்டிலே நாடற்றவர்களாக இருந்து அந்த இனப்பிரச்சனைகள் காரணமாக வடக்கு குடியேறி அங்கு நாடற்றவர்களாக இருக்கும் போதே இங்கே அகதிகளாக வந்தவர்கள். அந்த 2 வகை இருக்கும்போது தமிழ்நாட்டிற்குள் இருக்கின்ற 1 லட்சம் அளவான அகதிகளுள் 45,000 அளவான எண்ணிக்கையினர் நாடற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்திய பூர்வீகத்தர். எனவே இந்திய பூர்வீக தமிழர் இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே நாடற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது பேசப்பட வேண்டிய விஷயம். 3வது, தாயக தமிழர்கள் இருந்துதான் சென்று மேனைய நாடுகளில் எல்லாமே வாழ்கிறார்கள். இலங்கை தமிழரின் பிரச்சனை அது இன்னொரு கோணம். இவை எல்லாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. நீங்க கேட்கறது அதான். இந்த புரிந்துணர்வு வருகின்ற பட்சத்தில் தமிழ்நாட்டில் ஈழத்திற்காக குரல் கொடுக்கின்ற அல்லது ஈழ விடுதலைக்காக குரல் கொடுப்பவர்கள் செய்ய வேண்டிய முதல் பணி தமிழ்நாட்டிற்குள்ளேயே நாடற்றவர்களாக இருக்கின்ற தமிழர்களுக்கு குடியுரிமை பெற்றுக் கொடுப்பது. அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிந்துணர்வு வருமாக இருந்தால், மத்திய அரசாங்கத்தோடு பேசி அதை செய்து கொடுப்போமாக இருந்தால், தமிழர்கள் எங்கும் நாடற்றவனாக இல்லை, தமிழர்கள் எங்கு வாழ்ந்தாலும் அவருக்கு ஒரு நாடு இருக்கிறது, அதிலும் சிறப்பாக எங்களுக்கு தமிழ்நாடு இருக்கிறது என்கின்ற அந்த ஒற்றுமை வலுப்பெறும். இதுபோல எழும்புகின்ற அல்லது ஏற்கனவே மறைந்திருக்கின்ற பேசப்படாத இந்த தமிழர் பிரச்சனைகள் வெளிக்கிளம்பி அதற்கான தீர்வை நோக்கி நகர்வதற்கான ஒன்றிணைவாக இது இருக்கும் என்பதுதான், இருக்க வேண்டும் என்பதுதான் அதன் இறுதி அடைவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். தமிழர்களுக்குள் இந்திய தமிழர்கள் தே லவ் ஈழத்தமிழர்கள். அதுல எந்த மாற்றம் இங்க அரசியலே ஈழத்தமிழரை மையப்படுத்தியதா தான் இன்னமும் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி உலகத் தமிழர்களையும் இந்திய தமிழக தமிழர்கள் ரொம்ப நேசிக்கிற ஒரு மனநிலை தான் இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த தொப்புள் கொடி உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இமோஷனலாக நம்ம கனெக்ட் ஆகிருக்கோம். அங்கே ஒன்றுனா இங்கே மாணவர்கள்லேருந்து தாய்மார்கள்லேருந்து எல்லாம் பதறாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு நல்லது நடக்குதுன்னா அங்கே கொண்டாடுறாங்க. இப்படியெல்லாம் இருந்தால் கூட இரு அரசுகள் என்று வரும்போது, குறிப்பாக இந்த மீனவர் பிரச்சனை என்று வரும்போது இன்னும் அது ஒரு பெரிய தீர்க்கப்படாத சிக்கலாகவே இருக்குது. அண்மையில் அந்தோனி ராஜன், சந்தோஷ் அலோசியஸ், அருள் பிரிட்டோ, அதுக்கப்புறம் ஆல்பர்ட் சகாயர், இது மாதிரி எல்லாம் ஒரு 5-6 பேர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 54 இந்திய மீனவர்கள் அங்கே சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க. 264 படகுகள் அங்கே கான்ஃபிஸ்கேட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன் இவ்வளவு அன்பு இருந்தும், இவ்வளவு புரிதல் இருந்தும், இவ்வளவு கலாச்சார உறவுகள் இருந்தும் ஏன் இந்த சிக்கல்? இதற்கு காரணம் என்ன? 2 நிலையிலும் இருக்கக்கூடிய, நீங்கள் சரியாக சொல்றீங்க, இந்த 2 அரசுகள் என்கிற போது
இந்த மீனவர் தொடர்பான பிரச்சனைகளை கையாள வேண்டிய இந்திய நிலையிலான அரசு மத்திய அரசு. இலங்கையிலும் அதே போலதான் மத்திய அரசு. ஆனால் அங்கே கடலிலே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், நாங்கள் இப்படி கைதுகள் எல்லாமே நடப்பது இலங்கையிலே ஒரு மாகாணமாக இருக்கக்கூடிய வடமாகாணத்தை அடிப்படையொற்றிய நிலப்பிரதேசம். இந்திய நிலையிலே பார்க்கும்போது தமிழ்நாடு என்கின்ற மாநில நிலையோடு இந்த மாகாண அரசுக்கு, இலங்கையில் மாகாண அரசுக்கோ இந்தியாவில் தமிழ்நாடு அரசுக்கோ இதை கையாளுகின்ற சட்டபூர்வ தன்மை இல்லை. அவ சட்டபூர்வ தன்மை இங்கே மத்தியிலும், இந்தியாவிலே மத்தியிலும், இலங்கையில் மத்திய ஆட்சியிலும் இருக்கிறது. எனவே அந்த மத்திய ஆட்சி இரண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அக்கறை என்பது கீழே இங்கே இருப்பதன் காரணமாக அவ்வளவாக இடம்பெறவில்லை. நான் பார்த்த ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம், முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு ஒரு வாரத்திற்குள்ளாகவே நேரடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு வெளிவிவகார அமைச்சருக்கு, மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருப்பது என்பது அவர் அது சரியான பக்கத்தை புரிந்து கொண்டிருக்கிறார். இங்கே சென்றுதான் அங்கே செல்ல வேண்டும் என இன்றைய எங்களது கலந்துரையாடலும் கூட, சபாநாயகர்களுடன் பேசும்போது கூட நாங்களும் சொன்னார், அங்கே மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர் இந்த இந்திய வம்சாவளி சேர்ந்த ஒருவர் தான், எங்களுக்கு நெருக்கமானவரும் கூட. அவருடன் நாங்கள் பேசி இந்த வட மாகாண தமிழ்நாடு என்கின்ற இந்த இரண்டாம் நிலை அரசு மட்டத்திலும் ஒரு பேச்சுவார்த்தை நாங்கள் தொடங்கி எங்களுக்குள் ஒரு புரிந்துணர்வை உருவாக்கி இலங்கையில் மத்திய அரசாங்கத்துக்கும் இந்தியாவின் மத்திய அரசாங்கத்திலும் அதை பேச வைப்பதற்கான ஒரு வியூகத்தை அமைத்துக் கொடுப்பது. ஏனென்றால் அவர்களுக்கு இது எரியும் பிரச்சனையாக இல்லை. அதான் உண்மை. இலங்கை எடுத்துக்கொண்டா கூட தென்பகுதி மீனவர்கள் இவ்வாறு தமிழ்நாட்டு மீனவர்கள், அங்க உள்ள தமிழர்கள். எனவே இரண்டு நாட்டு தமிழர்களின் பிரச்சனையாக அது மாறி போயிருக்கிறது. அது அப்படி அல்ல என்பதை உணர்ந்து, எனவே இரண்டு நாட்டிலும் அதற்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிற தமிழ் பேசுகின்ற நமக்குள் ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இரண்டு நாட்டு மத்திய அரசாங்கங்களுக்கும் கொண்டு சென்று அதனை உரிய முறையில் அணுகுவது தான் அதற்கான தீர்வை பெற்றுக் கொடுக்கும். அதற்கான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு நான் தனிப்பட்ட முறையில் தயாராக இருக்கிறேன் என்பதை இன்று சபாநாயகரிடம் நான் உறுதியளித்து விட்டு வருகிறேன். நீங்க சொல்வது ஒரு விதத்தில் உண்மை. ஏன்னா இங்க the external affairs is always with the central union government. ஆனா அந்த யூனியன் கவர்மெண்ட்ல பல முறை அதிகாரத்தில் இருந்தது திமுக. அவர்களுக்கு தமிழக மீனவர்கள் குறித்த பிரச்சனை நன்கு தெரியும். பட் அவங்க சைட்ல இருந்து ஏதாவது எஃபர்ட் எடுக்கப்பட்டதா அந்த காலத்தில் டு கரெக்ட் திஸ், டு ரெக்டிஃபை திஸ்? என்னளவில் பார்க்கின்ற போது நான் சம்பந்தப்பட்டு முயற்சித்த வேலைகளில் அவை இடம்பெறவில்லை என சொல்லலாம். ஆனால் அதனையும் தாண்டி அவர்கள் ஆட்சி காலத்தில் அது நடைபெற்றதா இல்லையா என்பது நீண்டது ஆய்வுக்குரிய விஷயமாக இருக்கும். ஆனால் நான் மறுபக்கமாக பார்க்கிறேன், கடந்த காலத்தில் அது நடந்ததா நடக்கவில்லையா என்கின்ற போஸ்ட்மார்ட்டத்துக்கு நாங்கள் போக வேணாம். இப்போதைக்கு அத்தகைய எண்ணத்தில் ஒரு கடிதத்தை எழுதக்கூடிய முதல்வர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார். அவர் உடனடியாக அதனை சுயாதீனமாக ஒரு கடிதம் மூலமாக கோரியிருக்கிறார். மறுபக்கத்திலே இலங்கையிலே மீன்பிடித்துறை அமைச்சராக இந்திய வம்சாவளி வந்த ஒருவர் இருக்கிறார். அவருக்கு நமக்கு நெருக்கமானவர். கடந்த அயலக தமிழர் மாநாட்டுக்கு நான் அவரையும் அழைத்து வந்திருந்தேன் 2025ஆம் ஆண்டு. இன்னும் கூட தொடர்புகள் இருக்கிறது. இன்றும் கூட நான் சபாநாயகர்களோட உரையாடலுக்கு பின்னர் அவருக்கு ஒரு தகவலை வைத்திருக்கிறேன். இதுக்கு உரையாடல் செய்ய இப்போதைய சூழல் இரண்டு பக்கத்திலும் பேசுவதற்கான எண்ணப்பாடு, இன்டென்ஷன் என்று சொல்லுவோம், ஒரு துளிர் விட்டிருக்கிறது. அந்த துளிரை நாங்கள் பயன்படுத்துவதற்கு கடந்த கால விமர்சனங்களை வைத்துவிட்டு இதனை அடைவதன் மூலமாகத்தான் இவ்வாறான உயிரிழப்புகளையோ இந்த கைது செய்தல்களையோ அல்லது வறுமையின் பிடியில் இருக்கக்கூடிய மீனவர்களின் நலன்களையோ பாதுகாக்க முடியும். அதை நோக்கி நகர்வோம். அதற்கான ஆயத்தங்களை செய்கின்ற சந்தர்ப்பமாக இத்தகைய உரையாடல்களை மாற்றிக்கொள்வோம் என்பதுதான் அவசியம் என நினைக்கிறேன். அதே போல இப்போ நீங்க சொல்ற மாதிரி குடியுரிமை இங்கே நான் சொன்ன மாதிரி பல ஆண்டுகளாக இப்போ இந்திய அரசு, ஒன்றிய அரசு பாகிஸ்தான்லேருந்து வரவர்களுக்கும், பங்களாதேஷிலிருந்து வரவர்களுக்கும், பர்மாவிலிருந்து, ஆப்கானிஸ்தானிலிருந்து வரவர்களுக்கும் கூட குடியுரிமை தருவதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் இலங்கையிலிருந்து வருகிற ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை தருவதற்கு தயாராக இல்லை. ஏன் இந்த வேறுபாடு? அதன் புரிதல் இவ்வாறானதாக இருக்கிறது. இந்த இலங்கை தமிழர் என்பதை பொதுநிலையில் புரிந்து கொள்வது என்பதும் இங்கே குடியுரிமை யாருக்கு கேட்கப்படுகிறது என்பது தொடர்பாகவும் சிக்கல் இருக்கிறது. இல்ல இங்கே ஒரு அது மத்திய அரசு அதைத்தான் சொல்ல மற்ற இடத்துல எல்லாம் அவர்கள் மதம் என்கின்ற பொது பார்வையின் கீழ் அதனை கொண்டு வந்து அதனை செய்து விடுகிறார்கள். இங்கே அவர்கள் மறுபக்கமாக பார்த்தால் இந்த இலங்கை அகதிகளுக்குள் பெரும்பாலானவர்கள் இந்துக்கள். அப்படி என்றால் கொடுத்திருக்கத்தான் வேண்டும் இவர்களின் அரசியல் நிலையில். அப்படி அல்லாமல் இங்கே வந்திருக்கக்கூடிய சிக்கல் தான் இந்தியாவில் அகதியாக இருக்கின்ற இலங்கை தமிழர்களுக்குள் இலங்கை குடிமக்களும் இருக்கிறார்கள், நாடற்றவர்களும் இருக்கிறார்கள் என்ற எண்ணிக்கை வேறுபாடு செய்ய வேண்டிய அவசியம், தேவைப்பாடு இருக்கிறது. அந்த நீங்கள் சொல்லுகின்ற CAA
சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது கொண்டு வரப்பட்ட அந்த 2019ஆம் நாளில் நான் இங்கிருந்து இதே போல ஊடக நண்பர்களோடு பேசி அப்போது நாடாளுமன்றத்தில் நான் உறுப்பினராக இருந்தேன். இந்த உரையாடலை ஏற்படுத்த முயற்சித்தேன். இங்கே என்ன வேறுபாடு இருக்கிறது? அங்கிருந்து நாங்கள் எங்களது முயற்சியில் அங்கிருந்து இப்போது மீன்பிடித்துறை அமைச்சராக இருக்கிற சந்திரசேகர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற காலத்தில் பாராளுமன்ற குழு ஒன்று தமிழ்நாட்டுக்குள் விஜயம் செய்து ஆய்வுகளை செய்து அன்றைய திகதியில் 28,000 பேர் நாடற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இலங்கை பாராளுமன்றத்தில் அறிக்கையிடப்பட்டிருக்கிறது. ஏன்னா அது ஒரு வேல்யூ டாக்குமெண்ட், ஒரு பாராளுமன்ற அறிக்கை. அது இன்றைய திகதியில் இன்னும் கூடி இருக்கும். அப்போ இப்போதைய தேவைப்பாடு இலங்கை இந்திய அரசுகள் ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்க வேண்டும். இலங்கை அகதிகளாக இருப்போரில் யாரெல்லாம் இலங்கைக்கு திரும்புவதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்களது விருப்பத்திற்கு நாங்கள் தடையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை அனுப்புவதும் யாரெல்லாம் இந்திய குடியுரிமை கோரி நிற்கிறார்களோ அவர்களின் நியாயத்தை உணர்ந்து கொண்டு அதனை பெற்றுக் கொடுப்பதுதான் நியாயமானது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 45,000 என்கிற கணக்கு தோராயமாக அன்றைய திகதியில் 29,000 அளவாக இருந்தது என்பதை நான் பாராளுமன்ற உறுப்பினராக அந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறேன். நான் ஒரு புத்தகத்திலும் கூட அதனை சேர்த்திருக்கிறேன். அதே போல இங்கு இருக்கக்கூடிய அகதி முகாம்களுக்கு பயணித்திருக்கிறேன். அவர்கள் இந்திய குடியுரிமையை கோருவதற்கான போதுமான நியாயங்கள் இருக்கின்றன. ஒரு நியாயம்தான் அவர்கள் இந்திய தமிழர்கள் என பிறப்பு சான்றிதழ் வைத்திருப்பவர்கள், அது முதலாவது. அடுத்தது இந்திய பூர்வீகம், அவர்களின் பரம்பரை இங்கிருந்து தான் இலங்கைக்கு போயிருக்கிறது. அடுத்தது அந்த 64ஆம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் பிரகாரம் அங்கிருந்து திரும்ப மக்கள் வந்த போதும் கூட இவர்களுக்கு அவர்கள் நேரடியான தொடர்பு இல்லாத போதும் கூட அதில் சுமார் இந்தியா ஒத்துக்கொண்ட 1,00,000 அளவு 91,000 அளவானவர்கள் இந்தியா திரும்பாமலே இந்தியா பாஸ்போர்ட் எனப்படுகின்ற கடவுச்சீட்டு பெற்றும் பிரஜா உரிமை பெற்றும் அங்கிருந்து இங்கு வர முடியாமல் அவர்கள் இலங்கையை பொறுப்பேற்றுக் கொண்டார். எனவே ஒரு கோட்டா இந்தியாவுக்கு இருக்கிறது 91,000. இப்போதைக்கு இருப்பு எண்ணிக்கை 41,000 தான். இந்த கோட்டாவை அதற்கு மாற்றி அவர்களை இந்திய குடிமக்களாக ஏற்றுக்கொள்ள செய்ய முடியும் என்பது என்னுடைய பக்கத்து முன்வைப்பு. அதனை இந்திய நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் செய்ய வேண்டும். தோழர் திருமாவளவன் போன்றவர்கள் நான் ஏற்கனவே பழகி இருக்கிறேன். அவர்களிடம் இந்த வேண்டுகோளை விடுத்து நீங்கள் இதனை இந்திய மத்திய அரசாங்கம் முன்வைத்த பிரேரணையின் மீது நீங்கள் உரையாற்றி இருக்கிறீர்களே தவிர இந்த பிரச்சனையின் விவரங்களை முன்வைத்து ஒரு பிரேரணையை நீங்கள் முன்வையுங்கள். அந்த முன்வைத்தால் அதற்கு அவர்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுகிறார், எப்படி அவர்கள் பிரதி செய்கிறார்கள் என்கின்ற அடிப்படை வைத்துக் கொண்டு நாங்கள் அடுத்த கட்ட போவோம். நான் நினைக்கிறேன் அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் போட்டியிட இருப்பார்கள். அவர்களும் இந்த விடயத்தை கையில் எடுத்து அதனை செய்து முடிப்பார்களாக இருந்தால் இன்று தங்களுக்கு ஆதரவு வழங்குகின்ற இலங்கை தமிழர்களுக்கு இவர்கள் செய்கின்ற கைமாறாக கூட அது இருக்கும். எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அது ஒரு முக்கியமான வரவேற்பு நிச்சயமாக. அதே போல சாந்தன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் கடைசி நேரத்தில் நான் எங்க அம்மா கூட போய் சேர்ந்து இறந்து போறேன் அப்படின்னாரு. அதுக்கு கூட அந்த ஒரு தனிநபரை இங்கேருந்து அனுப்புறதுக்கு கூட இவங்களால அதை முயற்சி பண்ணி தோற்றுதான் போனார். அவர் இங்கே தான் இறந்து போனார். ஏன் நான் அதை சொல்றேன்னா இதுல பொலிட்டிக்கல் மைலேஜ் தமிழ்நாடுல எல்லா கட்சிகளும் எடுத்துக்குது. பொலிட்டிக்கல் மைலேஜ் இலங்கை தமிழர்களை குறிப்பா ஈழத்தமிழர்களை காட்டி காட்டி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுத்துக்கிறாங்க. ஆனா when it comes to work ரியல் டைமா வேலை செய்யும் போது அது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம். நிச்சயமாக நீங்க சாந்தன் அவர்களை சொல்லும் போது நான் முதல் சொன்ன உதாரணத்தை திரும்ப எடுக்கிறேன். அந்தோணி என்கிற ஒரு ஐயா வெம்பக்கோட்டை அகதி முகாம்களிலிருந்து எப்படியோ இலங்கை வந்துடுறார். அவர் இலங்கை வருகிற போது அவருக்கு 80 வயது. இதே மாதிரியான ஒரு கோரிக்கை, ஆனால் சாந்தனின் கோரிக்கையிலிருந்து மாறுபட்ட கோரிக்கை. அவர் எதேட்சியாக என்னையும் சந்தித்து விடுகிறார். 2008ஆம் ஆண்டு வருகிறார். அவரது கோரிக்கை வித்தியாசமாக இருந்தது. நான் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவன், எப்படியோ எங்கள் மூதாதையர் இலங்கைக்கு சென்று விட்டார்கள். இலங்கையிலிருந்து நான் இந்த பாடலாம் பட்ட அகதியாக இப்போ இந்தியாவில் இருக்கிறேன். நான் நாடற்றவனாக இருக்கிறேன். எனக்கு இறக்கும் வயது நெருங்குகிறது. இறக்கும்போது ஒன்றில் இந்திய குடிமகனாகவோ அல்லது இலங்கை குடிமகனாகவோ இருக்க வேண்டும். இந்தியாவில் நாங்கள் முயற்சி அது செய்து சாத்தியமற்று போகிறது, இலங்கையிலுமாவது சாத்தியப்படுமா என்கின்ற கோரிக்கையோடு இலங்கை வந்திருந்தார். அவரை முயற்சித்து நாங்கள் இலங்கையிலே அதற்கான ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்தோம். இப்படியான உணர்வுபூர்வமான விடயங்களோடு யாராயினும் இலங்கை திரும்புவார்களாக இருந்தால் அவர்களுக்கு இலங்கை குடியுரிமை கொடுப்பதற்கான ஒரு ஏற்பாட்டு சட்டம் 2009ஆம் ஆண்டு இருக்கிறது. இது ஒரு முன்மாதிரிக்காக சொல்லுகிறேன். அதனை
நாங்கள் வேண்டாம் வேண்டாம் அல்லது விருப்பமற்றவராக வெறுக்கின்ற ராஜபக்ச அவர்கள் காலத்தில் இலங்கை பாராளுமன்றம் ஏகமனதாக நிறைவேற்றி இருக்கிறது. எனவே ராஜபக்ச போன்ற மனம் கொண்டவர்களே இப்படியான ஒரு சட்ட ஏற்பாட்டுக்கு வழிவகுக்கின்ற போது மனம் கொண்ட நாங்கள் ஏன் அப்படியான ஒரு சட்ட ஏற்பாட்டுக்கு போக முடியாது? எனவே அந்த நிலையில் இருந்து பார்க்கிற போது இந்தியா தாராளமாக இந்த மக்களுக்கான அந்த உணர்வுபூர்வமான அவர்களது கோரிக்கைக்கு செவிசாய்த்து அந்த சட்டத்தை திருத்தம் செய்ய வேண்டும். அதற்கு தாவேக போன்ற கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். உங்களை தேர்தல் அறிக்கை இருக்கிறது என்றால் நான் நன்றி சொல்கிறேன். நிச்சயமாக அதை நிறைவேற்ற வேண்டும், வாழ்த்துகிறேன். அதான் ராஜபக்சே கொண்டு வர்ற அந்த சட்டத்தோடைய நோக்கம் அயலகத்தில் இருக்கிற எல்லா ஈழ தமிழர்களை எல்லாம் கட்டாயப்படுத்தி இங்கே வரவழைப்பதற்கான இல்லை. நிச்சயமாக அந்த சட்டத்தில் வரைவதில் ஈடுபாடு கொண்டோன் என்கின்ற சொல்றேன். நாங்கள் தெளிவாக அதனை சொல்லுகிறோம். ஏற்கனவே இந்திய வம்சாவளியாக இருந்த குடியுரிமை பெற்ற அந்த சட்டத்தின் திருத்தம் தான். அவர்கள் இந்திய வம்சாவளியினராக இருக்க வேண்டும். அவர்களுக்கு இலங்கை 2003ஆம் ஆண்டு இந்தியன் ஒரிஜின் தமிழ்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான், வேற யாரும் அதுக்குள்ள வர முடியாது. அந்த ஆதாரங்களை அவர்கள் கொடுக்க வேண்டும். எனவே அந்த அளவு நாங்கள் சிந்திக்க வேண்டியதில்லை. ஓகே, தொடர்ந்து பேசுவோம் சார். இட் வாஸ் a healthy conversation I had with you. Thanks a lot. நன்றி. Thank you.